இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. திமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இணையவிருக்கிறார். இதன் மூலம் மேலும் வலுவடைகிறதா திமுக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையவிருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே அறிவாலயம் வந்திருக்கின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தற்போது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அரசியலில் சதுரங்க ஆட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் திமுகவில் ஐக்கியமாயிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் இணைய உள்ளார். இன்று ஓ பன்னீர்செல்வம், அடுத்தது யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அவருடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையவிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வமும் தற்போது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையவிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருகரம் கூப்பிக் கொண்டு காரில் அமர்ந்தவாறு தற்போது அண்ணா அறிவாலயத்துக்குள் நுழைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையவிருக்கிறார். அவருடன் அவரது ஆதரவாளர்களும் திமுகவில் இணையவிருக்கின்றனர். அறிவாலயம் வந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைகிறார் ஓ பன்னீர்செல்வம். திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். அவருடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத்தும் ஏற்கனவே அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். ஒரு முறை துணை முதலமைச்சராக இருந்தவர். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியும் வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். 2022 அதிமுக பொதுக்குழுவிலிருந்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் முதலாகவே கட்சியில் இணைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். அது கைகூடாத நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையவிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம்.
ஸ்டாலினை சந்தித்து இன்னும் சற்று நேரத்தில் திமுகவில் இணையவிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். தற்போது அறிவாலயம் வந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். திமுகவில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். மூன்று முறை முதலமைச்சர், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவியை வகித்திருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணையவிருக்கிறார். இதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அவர் திமுகவில் இணைந்து விட்டார். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் கைகுலுக்கி அவர் இருக்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம். மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தமிழ்நாடு முதலமைச்சராக 3 முறை பதவி வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். அதிமுக ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டவர். அவை முன்னவராக நிதியமைச்சராக பலமுறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார்.
ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுக உறுப்பினர் படிவத்தை ஓ பன்னீர்செல்வம் பூர்த்தி செய்து வருகிறார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பிரத்யேக காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக உறுப்பினர் படிவத்தில் ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்திட்டு வருகிறார். ஓ பன்னீர்செல்வத்துடன் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் மற்றும் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் இணைந்திருக்கின்றனர். அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பதற்கு ஏற்ப அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.